ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சேன்னு அது கூட என்னன்னா இந்த வேலை எதுக்கு மெயினா பண்ணணும்னா என்னோட பிசினஸ் ரன் பண்றது மெயினா ஒரு ஃபண்டு வேணும். நமக்கு ஃபண்டுன்றது முக்கியம் இல்லையா? அதனால அந்த வேலையை விடாத பிசினஸ் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் எப்போ என் சேலரி இந்த பிசினஸ்ல கன்ஃபார்மா வந்துருமோ அப்பதான் நான் வேலையை குவிட் பண்ணிட்டு ஃபுல்லா பிசினஸ்க்கு மாறினேன். வேலைக்கு போற காலகட்டத்திலேயே நான் இந்த கறிக்கடைங்கிறது அவங்க நின்று பாக்குறது, என்ன செய்யறாங்க, எப்படி பண்றாங்க, அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறது. அது ஃபார்மிங் சைடு நான் ட்ரைனிங் கிளாஸஸ் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லா ட்ரைனிங் கிளாஸ்லாம் நிறைய போவேன். ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு. ஒரு பீரியட்ல நானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஃபார்ம் தான் நானே ஆரம்பிச்சேன். ஒரு 500 பேர்ட்ஸ் நியர் மகாபலிபுரம் 500 பேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை என்னால விற்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, விற்க முடியல. வரவங்க எல்லாம் வெயிட், அதாவது ரேட் ரொம்ப கம்மியா கேட்கறாங்க, வெயிட் இல்லைன்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தால பிரைஸ் கிடைக்கலன்னு நாங்க அடுத்த என்ன நான் முடிவு பண்றோம், சரி சின்னதா நம்ம ஒரு கடை ஒண்ணு எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கோயம்பேடுல தான் ஃபர்ஸ்ட் கடை நாங்க ஓபன் பண்றோம். படிப்படியா இன்னைக்கு க்ரோ ஆகி ஒரு 14 ஷாப்போட சென்னையில இருக்கிறோம்.